அன்புக்குரியவர்களே, ஒரு வழக்கிலே நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் யாரு பெரிய லாயர் என்று சொல்லி தேட ஆரம்பிப்போம். பாருங்க, கர்த்தர் நம்முடைய வழக்கை அவர் நடத்துகிறார். அவர் பெரிய லாயர். கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு இன்று என்கிறதான இந்த தியானத்தின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நீங்க சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் வாழ்விலே சந்தோஷத்தை நிறைவாக கட்டளையிடுவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்திற்காக எரேமியாவுக்கு எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 50 அதிகாரம் 34 வசனம், அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். இன்றைக்கு அவர்களுடைய என்கிற அந்த இடத்திலே நம்முடைய என்கிறதான வார்த்தையை போட்டு அந்த ஸ்தானத்திலே நம்மளை கொண்டு நிறுத்துங்க. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நம்முடைய வழக்கை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய வழக்கை அவர் நடத்துவாரா. அவர் பெரிய லாயர். அவர் நம்முடைய வழக்கை நடத்தும் பொழுது நிச்சயம் நமக்கு நீதி கிடைக்கும், நிச்சயம் நமக்கு நியாயம் கிடைக்கும். நமக்காக வழக்காடுகிற ஒரு வழக்கறிஞராக, நமக்காக நியாயத்தை கொடுக்கிற ஒரு நியாயாதிபதியாக சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை சில வழக்குகளை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கலாம், சில பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம், சில போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்கள் வழக்கை நான் நடத்த போகிறேன், உங்களுக்காக நான் பரிந்து பேச போகிறேன், உங்களுக்காக நான் செயலாற்ற போகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என் வழக்கை நீ நடத்த போவதற்காக நன்றி என்று சொல்லி இந்த நாளுக்குள் பிரவேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. இது போன்ற தியானங்களை தொடர்ந்து கேட்க எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி